8 மந்த் ப்ளஸ் பேபிக்கான ஒரு நல்ல சூப் ஒன்று பார்ப்போம். கேரட் அண்ட் பொட்டேட்டோ சூப். ஸோ இது செய்கிறக்கு ஹாஃப் தக்காளி, ஹாஃப் ஆனியன் நல்லா கட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கேரட் அண்ட் பொட்டேட்டோ நல்லா ஹாஃப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் வச்சு நல்லா காஞ்ச பிறகு நல்லா நெய் விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு. நல்லா நெய் காஞ்சி வந்த பிறகு தக்காளி அண்ட் வெங்காயம் பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி அண்ட் வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விருப்பம் இல்லைங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களுக்காக. வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டியும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மசிச்சு கொடுக்குறக்கோ கிரைண்ட் பண்ணி கொடுக்குறக்கோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா வெந்த பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு பெரிய டம்ளரால் ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவங்க இன்னும் ஹாஃப் டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா 4 விசில் விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், லோ ஃப்ளேமில் 2 விசிலும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வேகும். ஸோ வெந்த பிறகு தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு காயை மட்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி ரைஸையும் கொஞ்சம் மசிச்சு அதுக்கப்புறம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.